ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நம்ம இன்றைக்கி ஒரு சின்ன அறுவடை வீடியோ மாதிரி ஒரு கார்டன் ஃபுல் டூர் மாதிரியும் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கருவேப்பிலை கொஞ்சம் உடச்சி எடுத்துக்கலாங்க. இந்த கருவேப்பிலை பாருங்கள், வாழை மரத்து ஹைட்டுக்கு வளர்ந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கே மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இங்கே காத்துட்டு இருந்துச்சு. அது என்னென்னு வீடியோ முழுக்க பாருங்கள், உங்களுக்கும் தெரியும். வாழை மரம் 2 மரம் தார் போட்டிருக்கு. ஒன்று பூவோடே இருக்குது, அங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் இன்னொன்று வாழை தார் கொஞ்சம் காய் பெருசாகிடுச்சு. அப்புறம் பண்ணைக்கீரை நல்ல சூப்பராக பூ பூத்துட்ருக்கு. பொங்கலுக்கு காப்பு கட்டுறதுக்கு நமக்கு பூ வந்துருச்சு. நெல்லிக்காய் மரம் பாருங்கள், நல்லா பூ எடுத்துருக்காங்க பாருங்கள், பிஞ்சு இருக்குது. இத்தனை நாள் நெல்லிக்காய் மரம் காய்க்கலன்னு நான் திட்டிக்கிட்டு இருந்தேன். ரோசக்காரி காய் வச்சுட்டா. சப்போட்டா செடியில் ஒரு 6-7 பழம் பக்கம் நல்லா காய் திரண்டு வந்துடுச்சு. பறித்து வச்சா பழுத்துரும், பறிச்சிக்கலாங்க. மாமரமும் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. அப்புறம் ஒரு கொய்யாக்காய் இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள். அப்புறம் இந்த நெல்லிக்காய் மரம் இருக்குல்ல, நான் ஏன் சர்ப்ரைஸுன்னு சொன்னேன்னா, இந்த நெல்லிக்காய் மரம் நிறைய பூ விட்டுருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நல்லா மழை பெஞ்சங்காட்டி எல்லா பூவும் கீழே கொட்டிருச்சு. ஒரு காய் கூட வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் புலம்புன்னு புலம்பிகிட்டு இருந்தேன்னா, ரொம்ப நாள் கழித்து நான் கார்டனுக்கு பார்த்தா இவளுங்களுக்கு இருக்கிற ரோசத்துக்கு அப்படி காய்ச்சிருக்காளுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னடா இவங்களுக்கு இவ்வளோ ரோசமா அப்படின்ட்டு. நம்ம இதே மனுஷங்களை திட்டி பாருங்கள், இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் செடி கொடிகளுக்கு மட்டுங்க அவ்வளோ ரோசம் இருக்குங்க. நீங்கள் காய் வைக்கலன்னு திட்டிட்டிங்கன்னா மட்டும் உடனே அது காய் வச்சுருங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் செடி காய்க்கலன்னா. ஓகே, இது வரைக்கும் ரெட் கலரில் நெல்லிக்காய் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதான் ஃபஸ்ட் டைம் ரெட் கலரில் நெல்லிக்காய் பார்க்குறேன். அப்புறம் வாட்டர் ஆப்பிள் பார்த்திங்கன்னா பூ நிறைய விட்டுருந்துச்சிங்க, எல்லாம் கீழே கொட்டிருச்சு. இப்போ கொஞ்சம் மட்டும்தான் பூ இருக்குது. அதை நான் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கணும்னு காட்டிகிட்ருக்கேன். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா பர்படாஸ் செடி ஒரு 3 காய் பக்கம் இருக்குது. நிறைய பழம் வைக்கும், ஆனால் இப்போ இது சீசன் கிடையாதுன்றதுனால ஒரு 3 பழம் மட்டும் இருக்குது. அப்புறம் சப்போட்டா பழம் எல்லாத்தையும் நம்ம பறிச்சாச்சு. அப்புறம் ஸ்டார் ஃப்ரூட் இருந்ததுங்க, 2 வெரைட்டி. க்ரீன் கலரில் இருக்கிறது ஹைப்ரிட் செடி, நல்லா எல்லோவாக இருக்குல்ல, அது நாட்டு செடி, நல்லாயிருக்கும். அப்புறம் நெல்லிக்காய் அறுவடை பண்ணியிருக்கோம். சுண்டைக்காய், நெஞ்சு சளிக்கு சுண்டைக்காய் மிகப்பெரிய அருமருந்து. கிடச்சா விட்டுறாதீங்க, சாப்பிடுங்க. அவ்வளோதாங்க எங்கள் வீட்டில் ஒரு சிம்பிளான சூப்பரான அறுவடை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸ் தான் எங்களை அடுத்தடுத்து ஊக்குவிக்கும். நல்ல நல்ல வீடியோஸ் கொடுக்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் இஸ் வெல்.